தமிழ்நாட்டில் நிறைய முதலமைச்சர்களை பார்த்துருப்போம். அதில் ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டு முன்னேற்ற பாதையில் கொண்டு போன ஒரு முக்கியமான முதலமைச்சர்னா அது தலைவர் கலைஞர் மட்டும்தான். ஆனால் எம்ஜிஆரை எந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடினாங்களோ அந்த அளவுக்கு கலைஞரை வந்து கொண்டாடவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? சாதி ஆதிக்கம் கோயில் கருவறை வரைக்கும் இருந்தது இல்லையா? அப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலான்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அன்னைக்கு இந்தியா முழுக்க அவருக்கு எதிரிகள் உருவானாங்க. சாதி மாறி மதம் மாறி கலப்பு திருமணம் பண்ணவங்களுக்கு நிதி உதவி கொடுத்து சாதியன்ற செவுத்தை உடைச்சாரு இல்லையா? அன்னைக்கு எல்லா சாதியில இருந்தும் அவருக்கு எதிரிகள் உருவானாங்க. பெத்தவங்க சொத்து எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு ஆம்பளைங்க சொன்ன சமயத்துல அதே வயிற்றுல தானே உன் அக்கா தங்கச்சியும் பிறந்தா, அவங்களுக்கும் சொத்துல சம உரிமை கொடுறான்னு சண்டை போட்டாரு பாருங்க. அன்னைக்கு ஆணாதிக்கத்திலிருந்து அவருக்கு எதிரிகள் உருவானாங்க. இந்தியாவில் இருக்கிற மொத்த முதலமைச்சர்களும் அடங்கி போன சமயத்துல இந்தி எதிர்ப்பு மிசா எதிர்ப்புன்னு நின்று சண்டை போட்டார் இல்லையா? அன்னைக்கு அவருக்கு பாசிச எதிரிகள் உருவானாங்க. கலைஞர் வந்து 40 பேர் நம்மளை பகைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த 4 பேருக்கு தேவையான உரிமைகளை வாங்கி கொடுத்தாரு. ஆனா எம்ஜிஆர் அந்த 4 பேர் நாசமா போனா கூட பரவாயில்ல, ஆனா அந்த 40 பேரை பகைச்சிக்க கூடாதுன்னு நினைச்சாரு. இன்னும் நிறைய இருக்கு. இப்படி பல அழிவு சக்திகளை எதிர்த்து தான் கலைஞர் சண்டை போட்டாரு. ஆனா எம்ஜிஆர் கலைஞரை மட்டும் எதிர்த்து சண்டை போட்டாரு. கலைஞருக்கு உருவான எதிரிகள் எல்லாரும் அவருக்கு எதிரில் நின்று எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சு கொண்டாடினாங்க. இது கலைஞரோட 8ஆம் ஆண்டு நினைவு நாள். இன்னும் 100 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டோட வரலாறை திருப்பி பார்த்தாலும் கிள்ளி கொடுத்த எம்ஜிஆரை விட அள்ளி கொடுத்த கலைஞரை அதனால பயனடைஞ்ச யாரோ ஒருத்தன் பேசிட்டு தான் இருப்போம்.